வணக்கம் உறவுகளே, நட்புகளே. பாருங்க, இது நெல்லியடியில் இருக்குது சரியா? தடங்கன் புலியடி, சாரி, முருகன் மூர்த்தி ஆலயம் பகுதி. என்னென்னா நான் இன்றைய தான் தெரியும் இப்படி ஒரு சிலை என்ன இப்படி ஒரு வடிவமைப்பில் ஒரு சிலை செய்திருக்கிறாங்கண்டு. நெல்லியடியில் இருந்ததுக்கு எப்போ இதுண்டு பார்ப்போம், எப்போண்டு பார்ப்போம். உண்மையிலே நான் தெரியும் அண்டை பார்த்த உடனே தான் அப்போ அப்படி நாங்கள் சென்னையிலே எல்லாம் போய் அங்கே இந்த இன்னொரு பாக்கம் சரியா அந்த அங்கே எல்லாம் ஆஞ்சநேயரை எடுத்துருக்குறோம். ஆனால் இங்கே வேறுங்க எனக்கு தெரியும் போச்சு பார்ப்போம். இது இப்போ 2024 18/4/2024 பரவாயில்லை. இந்த சித்திரை மாதம்தான் ஒழுங்கமைச்சிருக்கணும் போல். இதுதான் அந்த முருகமூர்த்தி ஆலயத்தின் சூழல். இந்த முருகமூர்த்தி ஆலயத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதுவரை ஒருவரும் உள்ளே போக இல்லை. என்னென்னு சொல்கிறேன், எல்லா மக்களையும் உள்ளெடுக்காத ஒரு கோயில். இங்கே பாருங்க, இங்கே மண்டபம். இதுதான் அந்த நெல்லை முருகன் மண்டபம் திருமணம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ள சிறப்பு ஜெயராஜ் அவர்கள், அதாவது ஜெயராஜ் என்று தெரியும் தான், கம்பன் கழக அவர் வந்து இங்கே சொற்பொழிவாற்றைக்கு எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். அதாவது எல்லா மக்களும் எல்லா ஆலயங்களும் எல்லா மக்களையும் உள்ளெடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஆலயம் மட்டும் இறுதி வரை உள்ளெடுக்கப்படாது. ஆனால் அந்த பொம்மர் குண்டுகள் தாக்கையிலேக்கு இந்த ஆலயத்தில் தான் ஜனம் வந்திருந்தேன்னு சொன்னால் அது ஒரு பார்த்தா தான் இந்த வெயில் ரெண்டபடியாக கொஞ்சம் தெரிய இல்லை. பாருங்க, பரவாயில்லை, இங்கேயும் அப்படி ஒரு சில வந்துட்டுது. ஆடை அணிகளின் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லைன்னு சொல்லுவாங்க. நெல்லை முருகன் திருமண மண்டபம். இந்த மண்டபமும் குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் கொடுப்பதாக நான் அறிந்தேன். என்னென்று தெரியல. நெல்லியடி தடங்கன் புலியடி முருகமூர்த்தி ஆலயம் பாருங்க, அதான் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் இந்த உள்ளே போவார்கள். மற்ற எல்லாம் குறிப்பிட்ட என்ன ஒரு சமூகம் 2 சமூகம் இன்னும் தெரிய இல்லை, எனக்கு வடிவாக தெரியும். ஆனால் சொல்லுவார்கள் எல்லாரையும் இங்கே உள்ளெடுக்கிற இல்லைண்டு. அது மாதிரி இது பார்த்தா நெல்லியடி சன சமூக நிலையம் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் தானே. ஏதோ ஒரு ஆலயத்துக்கு ஒரு சிறப்புன்னு சொன்னால் இன்னும் இது சிறப்படாமல் இருக்கிற ஒரு ஆலயம். இது ஒரு ஸ்பெஷலாக சொல்லத்தானே வேணும் நிச்சயமாக. அப்போ இதுக்கு எல்லாரும் போகிறதுக்கு செய்யணுமெண்டுங்கிற என்ன எங்களுடைய ஒரு பாஸ்கரன் ஐயா கூட, அவர் அந்த எல்லாருக்கும் நிதிகளை வாரி கொடுக்குற ஒரு பாஸ்கரன் ஐயா கூட இவ்வளவு முயன்று பார்த்து தோல்வியைத்தான் கண்டார். அறிவுடைய சமுதாயங்கள் அதாலே அறிவு கூடினதாலே இன்னும் இந்த ஆலயம் ஒரு சில பகுதி மக்கள் தான் உள்ளே போய் வழிபாடு செய்கிறார்கள். அர்ச்சனை கூட இனியவர்கள் செய்ய வந்தால் முடியாமல் திரும்புகிற நிலையை நான் அவதானிச்சிருக்கிறேன். அந்த வகையில் ஓகே, அண்டை வந்த ஒரு காரணத்தால் இந்த ஒரு பதிவு. ஓகே, தேங்க்யூ.